ఇది వన్ షేప్లో చూసినాక తిరుపతిలో ఒకటి ఉంది కదా రౌండ్గా, అలా ఉంది. ఇంకొకటి జోధ్పూర్ ఫోర్ట్ ఉంటుంది, దాంట్లో కూడా సిమిలర్ కలర్ కదా, సాలిడ్గా ఉంది, ఫుల్ సాలిడ్ సింగిల్ పీస్. இது மேலே கோட்டை கட்டிடலாம். நம்ம ஊர் அரசர்களாக இருந்தால் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். ஆளே இல்லையா, அப்புறம் எங்கே கட்டுறோம்? ஆமாம், வெயிலில் செத்துருவோம் இங்கே கட்டுறோம்லாம். நம்ம ஊர் கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும். பட் இங்கே வின்டர் சீசன் ஓகே, 6 months வெரி ஹெவி. இந்த மாதிரிலாம் பயிரெலாம் வச்சு செஞ்சே தான் இது கொஞ்சம் கொஞ்சம் இது மாறிட்டு வருது. ஆமாம், ஆனால் இங்கே வளமே கிடையாதுல்ல, எண்ணெயை கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் இதுவாச்சு. ஏதோ இயற்கையாக கோட்டையை கட்டி விட்ட மாதிரி இருக்குது சார். அங்கங்கே இயற்கைக்கு உயிர் இருக்குங்கிற மாதிரி இருக்குது இது பார்க்கும்போது. த்ரீ பில்லர்ஸ். इसलिए नेटवर्क मिलता है। किधर हो अभी जो गया नेटवर्क था? हल दिशा आएंगे तब तक तो Bar Tentora, the house hotels, Fox, oh, Fox Corner, Fox. இங்கே வரும் மரத்தை படுத்து கீழே இருந்து வளர்ந்துடுவார். வேற இல்லாமல் படுத்து வளர்ந்துருக்கு. ஹாய், குட் ஈவினிங். இப்போ வந்திருக்க பிளேஸ் வந்து எலிஃபண்ட் ராக். ஓகே, வாங்க இப்படி ஃபார்வர்டில். ஓகே காய்ஸ், இப்போ வந்திருக்கிறது எலிஃபண்ட் ராக் அலூலா. என்ன எங்களுக்கு தெரியுறா? चले लो, सूरज जा रहा है. ஓகேங்க, இந்த பிளேஸ் நல்லா இருக்குங்க. பெரிய கிரிக்கெட் மைதானம் மாதிரி இருக்குங்க. சர்ஃபேஸ் லெவல் ஒரே ப்ராப்பர் லெவலாக இருக்குது. கீழே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு இப்படி கூட மேக் பண்ண முடியாது, வேறு லெவலில் இருக்குது. ஒரே ஈவன் பிளேஸாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒரு மணல் கடல் பரப்பு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓகே,
செமையாக இருக்குது. எலிஃபண்ட் ராக். சார் நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் பர்சன், கொஞ்சம் வாங்க ஆக்டிவாக. சார் செமையாக இருக்குது சார். ஆமாம் வாங்க சார், மூவிங்கில் வாங்க. இது எங்களுடைய சீனியர் பர்சன் சார், சூப்பர் சீனியர் பர்சன். எனக்கு வீடியோ கிரியேட் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே சார் தான். இந்த வீடியோ ரீச் ஆகணும். மேபி நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர்ஸ், சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை கண்டிப்பாக. ஆக்சுவலாக நம்ம எல்லா பிளேஸும் சுற்றினதுமே அலுவலா தான். எல்லாம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. இது வந்து எலிஃபண்ட் ராக். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹெஜ்ரா. அதுக்கு முன்னாடி நம்ம போனது வந்து அலுவலா. அதுதான் மெயின். அதுலேருந்து இதுனா நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியிருக்கு. இது ஆக்சுவலாக எல்லாமே எல்என்டி ஸ்டாஃபு தான். எங்களுக்கு கிடச்ச ஈது முபாரக் லீவில் வந்து எல்லாம் ஐடியா பண்ணி 5 நாள் லீவ் விட்ருக்காங்க. அதை பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் வந்துட்டோம். ஒரு நாளும் ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி இது 2வது நாளே சக்ஸஸாக வந்து இது எலிஃபண்ட் லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. கைடு சொன்னார் இது வந்து நல்ல முழு வடிவத்தில் அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது தேய்மானம் அடித்து ஒரு ஸ்டேஜுக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே கடையெல்லாம் இருக்குங்க. நம்ம மெரினா பீச்சில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள்லாம் செம்மையாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வேறு லெவலில் இருக்குது. ஒரே ஈவனாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணுன்ட்டு எல்லாம் இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஃபார்ம் ட்ரீயோட லீஃபில் அது தெரியுது பாருங்கள். அந்த பார்டருக்குள்ளார தான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில் போகக்கூடாது. ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அது தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கெல்லாம் போகக்கூடாதான். ஓகே, பிரம்மாண்டமான எலிஃபண்ட் ராக். வெரி சூப்பர். யானையோட தந்தங்க. காலை தான் காணும், உடம்பும் கொஞ்சம் தந்தமும் இருக்குது. காதையும் காலையும் காணுங்க. இப்போ யானையோட தந்தத்துக்கும் யானையோட உடம்புக்கும் உள்ளார போக போகிறோம். ஓகே, செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில். அப்பா பயங்கரமாக இருக்குது. வீடியோவை முடிச்சுக்கலான்னு போன வீடியோவில் சொன்னேன்.
பட் இருந்தாலும் வந்து இது லாஸ்ட் பிளேஸ் எல்லோரும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டாக இதை போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இதை மேக் பண்ணியாச்சுங்க. என்னுடைய இந்த சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் இம்பார்ட்டண்ட்டாக இதை வீடியோ ஸ்டாப் பண்ண வேண்டாம், அடுத்த பார்ட்டில் இதை கன்டினியூ பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால உள்ளார வந்து பார்த்த பிறகு கண்டிப்பாக இது வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. வேறு லெவல் இருக்குங்க உள்ளார. டீ கடை, அதான் குட்டி குட்டி ஷாப்பு, அதான் க்ரீன் டீ, இங்கே உள்ள அரேபியன் ஸ்டைலில் உள்ள டீ அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் உட்காந்து அழகாக உட்காந்து டீ சாப்பிடுவாங்க. ஃபேமிலியாக வந்து இதில் உட்காந்து அழகாக இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, செம்மையாக இருக்குது. சார் என்ன கேட்டேன் சார், இங்கே ஃப்ரீயாக தானே இருக்குது. ஓகே, சார் அங்கே ஃப்ரீயாக தானே இருக்குது. அது ரிசர்வ். I'm thinking their chairs free, sir. That side. Sir. Reserved. Okay. Reserved. இந்த வீடியோ செப்பரேட்டாக அடிக்கலாம் சார், வேறு லெவலில் இருக்குது. இதை மட்டும் தனியாக மேக் பண்ணணும். செம்மையாக இருக்குங்க. ஒர்க் பிளேஸுக்கு நியர்பையில் இருந்தால் டெய்லியும் ஈவினிங் வந்து இங்கே உட்காந்துட்டு போகலாம். பட் நாங்கள் 4 to 5 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னது தாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. ஃபேமிலியாக தான் இருந்தாலுமே வந்து இங்கே உள்ளது வந்து வெயிலுக்கு டெம்பரேச்சருக்கு வந்து யாரையும் டேயில் பிளான் பண்ண மாட்டாங்க. வெளியில் சுற்றுறதெல்லாம் நைட்டு தான். இந்த இடமே செமையாக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் போடுவாங்களாம் பாறையை சுற்றி. அதுமாரி எல்லா பிளேஸ்லையும் இந்தமாரி சுற்றுலாத்தலமாக எல்லாமே லைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சவுதியை பொறுத்த வரைக்கும் நைட் டைம் தான் நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, லைட்டெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்களா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னுடைய மொபைல் கேமரா தான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது என்னுடைய கேமரா ரொம்ப கிளாரிட்டி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோட இதுலேருந்து எடுத்துருக்கலாம். பட் அவங்களுமே வீட்டில் வீடியோ கால் பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக. இந்த கலர் லேம்ப்லாம் போடுவாங்களாம். பட் நாங்கள் அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு கிளம்பிட்டோம்.